தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். உணவு மற்றும் மளிகை பொருட்களை வீடுகளுக்கு விநியோகம் செய்யும் டெலிவரி ஆட்களை கண்காணிக்க விதிகளை வகுக்க கோரிய வழக்கில் தமிழக டிஜிபி 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கினுடைய பின்னணி மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம். அதாவது உணவுப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களை வீடுகளுக்கே டெலிவரி செய்யக்கூடிய ஸ்விக்கி, சொமோட்டோ உள்ளிட்ட நிறுவனங்களின் டெலிவரி ஆட்கள் போல நடித்து குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதனால் இந்த டெலிவரி நபர்களை கண்காணிக்க விதிகளை வகுத்து தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த நித்யானந்தம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அவர் தன்னுடைய மனுவில் உணவு மற்றும் மளிகை பொருட்கள் டெலிவரி செய்யக்கூடிய நபர்கள் சீருடை இருந்தாலும் கூட அவர்களுடைய பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களுடன் கூடிய அடையாளத்தை ஏதும் அவர்களுக்கு இல்லை என்று அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பெரும்பாலும் டெலிவரி செய்யக்கூடிய நபர்கள் ஹெல்மெட் அணிந்து வருவதனால் அவர்களை அடையாளம் காண்பது என்பது இயலாதாக ஆகிவிடுகிறது என்றும், சென்னையில் ஒரு முக்கிய அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் டெலிவரி நிறுவனங்களின் சீருடையை அணிந்து வந்தவர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். டெலிவரி ஆட்கள் போல நடித்து குற்ற செயல்கள் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில டெலிவரி நபர்களை கண்காணிக்கவும் அவர்களை முறைப்படுத்தவும் விதிகளை வகுக்க டிஜிபிக்கு மனு அனுப்பியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அந்த வழக்கில் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தனியார் அந்த டெலிவரி நிறுவனங்களான ஸ்விக்கி, சொமோட்டோ, டன்சோ, செப்டோ போன்ற டெலிவரி நிறுவனங்களுக்கும் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை 4 வாரங்களுக்கு பிறகு தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு.